வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்மளோட காம்படிட்டர் இருக்காங்களா, அவங்களோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ரோக்கன் பேஜஸ்க்கு வந்து எங்கெங்கேருந்துலாம் பேக்லிங்க் வந்திருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த டொமைன்லேருந்துலாம் பேக்லிங்க் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதே வெப்சைட்டில் நம்ம அவங்களுக்கு பதிலாக அந்த பர்டிகுலர் சைட்டில் போய்ட்டு பேக்லிங்க் அப்ரோச் பண்ணுறது. ரைட்டிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பர்டிகுலர் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரைட்டிங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேக்லிங்க்னால் என்ன, நம்ம காம்படிட்டருக்கு வந்து எப்படி பேக்லிங்க் கிடச்சிருக்கும், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு இமேஜ் மூலமாக நான் உங்களுக்கு கன்வே பண்ண விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னோட காம்படிட்டர் வெப்சைட். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் www.a.com எடுத்துக்கங்க. இதுதான் என்னோட காம்படிட்டர் வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். இந்த காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சில பேக்லிங்க் சைட்லேருந்து பேக்லிங்க் வந்துட்டு இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கேஸில் வந்து இந்த பர்டிகுலர் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 4 பேக்லிங்க்ஸ் வந்து 4 டிஃப்ரெண்ட் வெப்சைட்லேருந்து வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பர்டிகுலர் சைட்டை வந்து இந்த பர்டிகுலர் பேஜை வந்து அவர் வந்து ரிமூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுனா, இவங்களுக்கு இந்த 4 பேக்லிங்க் சைட்டுக்கும் அது என்ன ஆகுனா ப்ரோக்கன் லிங்காக மாறும். ரைட்டுங்களா? ப்ரோக்கன் லிங்காக மாறப்போ இவங்களுக்கு அது ப்ராப்ளம் ஆகும். ஓகே, செகண்ட் கேஸ் பாருங்கள். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பர்டிகுலர் பேஜ் அல்லது இந்த பர்டிகுலர் டொமைனே வந்து அவர் ரிமூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எல்லாமே ப்ரோக்கன் லிங்காக மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 4 வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 பேக்லிங்க் சைட்டு இவங்ககிட்ட போய் நான் அப்ரோச் பண்ணுவேன். ரைட்டுங்களா? ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துட்டு இருந்த லிங்க் பார்த்தீங்கன்னாக்கும் ப்ரோக்கன் ஆகிருக்கு. நான் அதே கான்செப்டில் நான் ஒரு ஆர்டிக்கிளோ அல்லது ஒரு இமேஜோ நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் ஆர் இமேஜ் ஆர் வீடியோக்கு நீங்கள் அந்த லிங்க்கை கொடுங்கன்னு சொல்லி நம்ம அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள், என்னோட காம்படிட்டர் சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதி ஆரம்பிச்சுங்களேன். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பற்றின ஆர்டிக்கலை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவர் டெலீட் பண்ணுறாரு. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு வந்து 4 பேக்லிங்க் 4 டிஃப்ரெண்ட் சைட்லேருந்து கிடச்சிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஆர்டிக்கலை டெலீட் பண்ணாருக்கும் இவங்களுக்கு வந்து அது ப்ரோக்கன் லிங்காக மாறும். எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து ப்ரோக்கன் லிங்காக மாறும். ரைட்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, யாரெல்லாம் அவங்களுக்கு பேக்லிங்க் கொடுத்துட்ருக்கா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு, என்னோட காம்படிட்டரோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு யாரெல்லாம் பேக்லிங்க் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி இவங்ககிட்ட போய் நான் சொல்லுவேன், நீங்கள் கொடுத்த பேக்லிங்க், நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் பேஜ் அல்லது ஆர்டிக்கலுக்கு வந்து பேக்லிங்க் கொடுத்தீங்களோ அந்த பேக்லிங்க்லாம் இப்போ ப்ரோக்கன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து இப்போது கிடையாது. அதனால் நான் வந்து அதே கீவேர்டுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஆர்டிக்கல் நான் எழுதியிருக்கேன், எனக்கு வந்து நீங்கள் அந்த லிங்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டமாக்கும் கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலுக்கு பேக்லிங்க் கொடுக்கணும். அப்போது அது யார் எழுதுனா என்ன, நம்ம எழுதுனா நம்ம காம்படிட்டர் எழுதுனா என்ன, அதனால் நம்மளுக்கு அந்த பேக்லிங்க் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ என்னால் இந்த 4 சைட்லேருந்து அந்த 4 பேக்லிங்மேவும் என்னால் அக்வயர் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அப்போது என்னோடய காம்படிட்டர் வந்து எங்கேருந்துலாம் பேக்லிங்க் எடுத்திருக்காங்க, அவங்களோட பேஜ் எந்த பேஜ் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு, அந்த பேஜில் என்னென்ன லிங்க்லாம் வந்துட்டுருக்கு, எந்தெந்த டொமைன்லேருந்துலாம் வந்துருக்குன்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறப்போ ஈஸியாக உங்கள் காம்படிட்டரோட ப்ரோக்கன் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் காம்படிட்டரோட ப்ரோக்கன் பேஜை ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அதே பர்டிகுலர் கண்டென்ட்டு வந்து நீங்கள் உங்கள் சைட்டில் எழுதி இந்த 4 பேக்லிங்கும் அக்வயர் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி 2 டூலில் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மாஸ் அப்படின்ற டூலையும் செம்மர்ஸ் டூலையும் நம்மளோட காம்படிட்டரோட ப்ரோக்கன் பேஜை கண்டுபிடிச்சி அந்த ப்ரோக்கன் பேஜில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஃபஸ்ட் நான் மாஸ் டூல் போகிறேன். ரைட்டுங்களா? ஸோ மாஸ் டூலில் போய்ட்டு என்னோட காம்படிட்டரோட டொமைன் நேம் வந்து நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ என்னோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கும் iide.co. ரைட்டுங்களா? உங்களோட பிஸ்னஸ்க்கு யார் காம்படிட்டர்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட அந்த பர்டிகுலர் டொமைன் நேமை வந்து காப்பி பண்ணி லிங்க் ரிசர்ச் அப்படின்ற இந்த மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு ரூட் டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் மெனுஸ் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஒன்று வந்து ரூட் டொமைன், சப் டொமைன், எக்ஸாக்ட் பேஜ் கிடைக்கும். இந்த இடத்துல ரூட் டொமைன் போட்டுங்க. ரைட்டுங்களா? ரூட் டொமைன் போட்டுட்டு அனலைஸ் கொடுங்க. அவங்களோட டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ வெப்சைட் வந்து அவங்களுக்கு வந்து பேக்லிங்க் கொடுத்துட்ருக்காங்க, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லிங்க் என்ன, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டொமைன் என்ன, அதாவது 5000 டொமைன்லேருந்து 38,000 பேக்லிங்க் கிடச்சிட்ருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த மாஸ் டூலில் வந்து கொடுக்கும். ரைட்டுங்களா? இதில் டாப் பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்களாக்கும் அவங்களுக்கு வந்து எந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல காட்டும். இதில் ஸ்டேட்டஸ் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்டஸ் கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் கோடு இருக்கும். ரைட்டுங்களா? 200ன்றது அந்த பர்டிகுலர் பேஜ் யூஆர்எல் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
301 அப்படின்னா பர்மனெண்ட்டாக ரீடைரக்ட் பண்ணிக்காங்கன்னு அர்த்தம். 302ன்றது டெம்பரவரியாக ரீடைரக்ட் பண்ணிக்காங்கன்னு அர்த்தம். 404 அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ப்ரோக்கன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு 500 அப்படின்னா சர்வர் எரர்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஸோ இதில் 4xx இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. 404 இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட மீனிங் என்னென்னா ப்ரோக்கன் பேஜஸ் ரைட்டுங்களா. ப்ரோக்கன் பேஜஸ்னால் ஃபஸ்ட்டு அந்த பேஜ் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த பர்டிகுலர் பேஜ் அவங்க டெலீட் பண்ணியிருப்பாங்க ரைட்டுங்களா. அப்போது அவங்க மொதல் க்ரியேட் பண்ணியிருக்கப்போ அந்த பர்டிகுலர் பேஜுக்கு நிறைய பேர் பேக்லிங்க் கொடுத்துருப்பாங்களா, தட் இஸ் கால்ட் த ரெஃபரிங் டொமைன். ஓகே, அது எவ்வளோ ரெஃபரிங் டொமைன், தட் இஸ் அ லிங்கிங் டொமைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் த லிங்கிங் டொமைன். ஸோ இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து இப்போதைக்கு இல்லை, வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பட் இப்போதைக்கு அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ப்ரோக்கன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ப்ரோக்கன் பேஜில் வந்து எவ்வளோ பேர் லிங்க் கொடுத்துட்ருக்காங்க, 14 டொமைன்லேருந்து சில பேக்லிங்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டொமைன்லேருந்து 2 or more பேக்லிங்க் எடுத்துருக்கலாம் அவங்க, நமக்கு தெரியாது, நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு டொமைன்லேருந்து 10 பேக்லிங்க் கூட எடுத்திருப்பாங்க, அல்லது ஒரு டொமைன்லேருந்து ஒரு பேக்லிங்க் கூட எடுத்திருப்பாங்க ரைட்டுங்களா. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 14 வெப்சைட், டொமைன்றது வெப்சைட் ரைட்டுங்களா. 14 வெப்சைட் வந்து இந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து பேக்லிங்க் கொடுத்துருக்காங்க, பட் எவ்வளோ பேக்லிங்க்ன்றது நமக்கு தெரியாது ரைட்டுங்களா. இப்போ அதான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸ்டர்னல் லிங்க் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 20. அப்போது 14 வெப்சைட்லேருந்து 20 பேக்லிங்க் எடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலர் பேஜுக்கு ரைட்டுங்களா. இது பேஜ் கிடையாது, இந்த இடத்துல .jpgன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த இமேஜுக்கு ஓகே, இந்த இமேஜுக்கு 14 வெப்சைட் வந்து பேக்லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த 14 வெப்சைட்லேருந்து 20 பேக்லிங்க் வந்துருக்கு ரைட்டுங்களா. ஸோ இதேமாதிரி அவங்க இதில் ப்ரோக்கனாக இருக்கக்கூடிய பேஜு, இமேஜ், வீடியோ எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் ஜேபெக்னு இருக்குது. நான் இந்த இடத்துல ஒரு டெமோக்காக ஒரு பேஜ் எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. இப்போ இந்த பர்டிகுலர் ஐஐடி அப்படின்ற என்னோட காம்படிட்டரோட டொமைன் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் என்னோட கேஸ்க்கு வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு வந்து ப்ரோக்கன் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அது பேஜாக இருக்கலாம் அல்லது போஸ்ட்டாக இருக்கலாம் ரைட்டுங்களா. நான் இங்கே செக் பண்ணிட்டே வரேன். ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் போஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரோக்கன் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். எஸ், இந்த இதில் பாருங்களேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கேம்பிரிட்ஜ் இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் பேஜும் என்னோட பிஸ்னஸோட கேட்டகரியும் கொஞ்சம் ஓரளவு மேட்ச் ஆகுது. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து கோயம்புத்தூர் ரன் பண்ணிருக்கேன். இவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கேம்பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால டெலீட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பர்டிகுலர் பேஜில் 2 லிங்கிங் டொமைன் இருக்குது. 2 லிங்கிங் டொமைன்றது 2 டொமைன், 2 இண்டிவிஜுவல் வெப்சைட். எத்தனை பேக்லிங்க் கொடுத்துருக்காங்க, 2 பேக்லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்போது நான் இந்த பர்டிகுலர் சைட் நான் கிளிக் பண்ணி பார்த்தேனாக்கும் யாரெல்லாம் அவங்களுக்கு பேக்லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இப்போ என்ன ஆகும், அந்த எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து ப்ரோக்கன் ஆயிருக்கும் ரைட்டுங்களா. அப்போ அவங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன், நானும் இதேமாதிரி ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு அந்த 2 பேக்லிங்க் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணலாம் ரைட்டுங்களா. அப்போ நான் எந்தெந்த டொமைன் சொல்லி நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்படியே ரைட் சைடில் பாருங்கள் வியூ லிங்க்ஸ்ன்னு இருக்கும் ரைட்டுங்களா. இந்த வியூ லிங்க்ஸ் பக்கத்தில் ஒரு சர்ச் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க ரைட்டுங்களா. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ரோக்கன் பேஜ் பார்த்தோம்ல, அந்த ப்ரோக்கன் பேஜ் என்னென்னா iide.co பிளாக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸிங் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கும் iide.co/black/ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கேம்பிரிட்ஜ் -2. இதுதான் ப்ரோக்கனான பேஜ். இந்த ப்ரோக்கன் பேஜுக்கு இந்த 2 வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் வந்துருக்கு ரைட்டுங்களா. ஸோ இந்த 2 வெப்சைட்லேருந்து பேக்லிங்க் வந்தனால டொமைன்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா லிங்கிங் டொமைன் வந்து 2ன்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. லிங்கிங் டொமைன் 2ன்றது மீனிங் என்னென்னா 2 வெப்சைட் பேக்லிங்க் கொடுக்குறாங்க. அந்த 2 வெப்சைட்டில் இருந்தும் எத்தனை பேக்லிங்க் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 பேக்லிங்க். ஒரு சில பேஜுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு டொமைன்லேருந்து மல்டிபிள் பேக்லிங்க் வந்துட்டு இருக்கும் ரைட்டுங்களா. பட் இந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து 2 டொமைன்லேருந்து 2 பேக்லிங்க் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த 2 டொமைன் எந்தெந்த டொமைன்றதை நான் இங்கே செக் பண்ணி பார்க்க முடியும். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல அவங்க என்ன ஆங்கர் டெக்ஸ்ட்டுக்கு பேக்லிங்க் எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால செக் பண்ண முடியும் ரைட்டுங்களா. கோ நவ் அப்படின்ற ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் தான் பேக்லிங்க் எடுத்திருக்காங்க. வேணால் செக் பண்ணி பார்க்கலாம், இந்த சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பேக்லிங்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் இது வந்து ஒரு பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட்டு மாதிரி இருக்குது ரைட்டுங்களா. ஸோ யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் ஆன்லைனில் வந்து கோர்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை யாரெல்லாம் ஒரு பர்டிகுலர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சு கோர்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை எந்தெந்த கம்பெனிலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறது, இது மாதிரி பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட்டு சொல்லுவாங்க இதுக்கு ரைட்டுங்களா. ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஒரு பிஸ்னஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இருக்குது. அப்போது என்னோட காம்படிட்டர் ஐஐடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு அவங்களோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லா பிஸ்னஸ்லையும் கோ நவ் அப்படின்ற ஒரு பட்டன் மூலமாக தான் பேக்லிங்க் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா.
இந்த கோ நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் வெப்சைட் போகிற மாதிரி செட் பண்ணிக்காங்க. ரைட்டுங்களா? அப்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த பர்டிகுலர் சைட்டில் இவங்களோட மெயில் ஐடியை நான் செக் பண்ணி பார்ப்பேன். ரைட்டுங்களா? இல்லை இதில் ஏதாவது டிஃபால்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி பேக்லிங்க் எடுக்கிற மாதிரி இருக்கான்னு பார்ப்பேன். ரைட்டுங்களா? இந்த இடத்துல எங்கேயுமே லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்ற எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இது அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரால் பண்ணுறதுங்களாக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா இமெயில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த இமெயிலில் போய்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இவங்க அப்ரோச் பண்ணி என்னோட பிஸ்னஸ் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட சைட்டில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் இவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஏன்னா நான் என்ன சொல்லுவேன், என்னோட பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி என்னோட காம்படிட்டர் பிஸ்னஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிங்க, அதே பிஸ்னஸ் தான் நான் பண்ணுறேன், என்னோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் நான் இங்கே கீழே கொடுக்குறேன்னு சொல்லி என்னோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை அவங்கள்ட்ட பேக்லிங்க் கேட்டு நான் அப்ரோச் பண்ணேன். ரைட்டுங்களா? செகண்ட் பேக்லிங்க் பார்த்தீங்களாக்கும் இன்னொரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்ன மாதிரி வெப்சைட்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்களாக்கும் கிட்டத்தட்ட பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட்டு தான். ரைட்டுங்களா? ஸோ இதுவும் பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட். இந்த பிஸ்னஸ் லிஸ்டிங் சைட் பார்த்தீங்கன்னாக்கும் schoolsstudy.com இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னாக்கும் courses.com அப்படின்ற ஒரு சைட் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இந்த ரெண்டு சைட்லேயும் போய்ட்டு என்ன பண்ணுவேன், நான் இவங்களோட இமெயிலை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு மெயில் அனுப்பி இந்த பர்டிகுலர் சைட்லேருந்து நான் பேக்லிங்க் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ரைட்டுங்களா? அப்போது உங்கள் காம்படிட்டரோட ஒரு டாப் பேஜஸ், அந்த டாப் பேஜஸ் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு. ப்ரோக்கன் ஆன பேஜில் யாரெல்லாம் பேக்லிங்க் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் பேக்லிங்க் கொடுத்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதே அப்ரோச்சை அவங்ககிட்ட கேட்க போகிறீங்க. அவ்வளோதான். ரைட்டுங்களா? இது வந்து மாஸ் டூலாக நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ செம்ரஷ் டூல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம காம்படிட்டரோட ப்ரோக்கன் பேஜில் இருக்கக்கூடிய பேக்லிங்க்லாம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா ஜஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு செம்ரஷ் டூல். ரைட்டுங்களா? செம்ரஷ் டூலில் போய்ட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல பேக்லிங்க் அனாலிட்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்னோடய காம்படிட்டரோட யூஆர்எல் நான் டைப் பண்ணுறேன். ஸோ என்னோடய காம்படிட்டர் யூஆர்எல் வந்து iide.co. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அனலைஸ் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டொமைனுக்கு வந்து எவ்வளோ பேக்லிங்க் இருக்குது, எவ்வளோ ரெஃபரிங் டொமைன் இருக்குது, எவ்வளோ பேக்லிங்க்ஸ் இருக்குது, மந்த்லி எவ்வளோ விசிட்ஸ் இருக்குது, எவ்வளோ கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிட்டு இருக்குது, அவுட் பவுண்ட் டொமைன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டேஷ்போர்ட்லேயும் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. நியூ அண்ட் லாஸ்ட் ரெஃபரிங் டொமைன், நியூ அண்ட் லாஸ்ட் பேக்லிங்க்ஸ் இருக்கும். இதில் நம்ம டாப் பேஜஸ் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்களாக்கும் லாஸ்ட் செக்ஷனில் பாருங்கள் டாப் பேஜஸ் இருக்கா. இந்த டாப் பேஜஸில் வியூ ஃபுல் ரிப்போர்ட் கொடுங்க. ஸோ இதெல்லாம் டாப் பேஜஸ். ரைட்டா? இந்த ஒரு பேஜில் எவ்வளோ பேக்லிங்க் வந்து இருக்குது, இந்த 1800 பேக்லிங்க்கும் 562 டொமைன்ஸ்லேருந்து இவங்களுக்கு பேக்லிங்க் கிடச்சிட்ருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் பேஜ் எல்லாமே ஆக்டிவில் இருக்கக்கூடிய பேஜஸ். நம்மளுக்கு என்ன தேவைன்னா, நம்மளோட காம்படிட்டரோட டொமைனில் எந்த பர்டிகுலர் பேஜ் ப்ரோக்கன் இருக்கோ அந்த பர்டிகுலர் ப்ரோக்கன் பேஜில் இருக்கக்கூடிய பேக்லிங்ஸ் தான் நமக்கு தேவை. அதனால் ஆக்டிவ் பேஜஸ்லாம் விட்டுருங்க. இங்கே ப்ரோக்கன் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், இதை டிக் பண்ணுங்கள். இதை டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சைட்டில் எந்தெந்த பேஜெலாம் 404 காட்டுதோ அதெல்லாம் ப்ரோக்கனான பேஜஸ். ஓகே, இந்த ப்ரோக்கனான பேஜஸில் எவ்வளோ பேக்லிங்க்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அரௌண்ட் 57 பேக்லிங்க்ஸ் இருக்குது. எத்தனை டொமைன்லேருந்து வந்துருக்கு? 6 டொமைன்லேருந்து. அப்போது 6 வெப்சைட்லேருந்து 57 பேக்லிங்க்ஸ் இந்த பர்டிகுலர் பேஜுக்கு இருக்குது. சரிங்களா? ஒரு வேளை உங்கள்கிட்டையும் இதே கண்டென்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இவங்களும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். பட் அந்த 6 டொமைன்லேருந்து வரக்கூடிய 57 பேக்லிங்க்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னா ஜஸ்ட்டு இந்த டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணுங்கள். 6 டொமைன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த 6 ரெஃபரிங் டொமைனும் இங்கே உங்களுக்கு காட்டப்படும். தெரியுங்களா? 6 ரெஃபரிங் டொமைன் காட்டப்படுது. ஒவ்வொரு டொமைன்லேருந்தும் எவ்வளோ பேக்லிங்க் எடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த பேக்லிங்க்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனு கீழே இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ஒரு டொமைன்லேருந்து அவங்க எவ்வளோ பேக்லிங்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 3 பேக்லிங்க் எடுத்திருக்காங்க. அப்போ இதே சைட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணுவேன், என்னோடய கோர்ஸுக்கு வந்து நான் அப்ரோச் பண்ணுவேன். நானும் இதே ஒரு ஆர்டிக்கல் வச்சுருக்கேன், எனக்கும் நீங்கள் பேக்லிங்க் கொடுங்கன்னு சொல்லி நம்ம அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம காம்படிட்டர் சைட்டை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். அந்த சைட்டில் எந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ப்ரோக்கனாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த ப்ரோக்கனான பேஜில் எங்கேருந்துலாம் அவங்க பேக்லிங்க் எடுத்திருக்காங்க, தட் இஸ் எந்தெந்த ரெஃபரிங் டொமைன்லேருந்து எவ்வளோ பேக்லிங்க்ஸ் எடுத்திருக்காங்கன்றத பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் டொமைன்ஸில் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வந்து ரெக்வஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை ஒரு ப்ரோக்கன் லிங்க் வந்து நம்ம காம்படிட்டர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்கன் லிங்க் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு தெரியும். அதுக்கு வந்து எப்படி நம்ம பேக்லிங்க் அப்ரோச் பண்ணுறதுன்றது தெரியும். சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு ஃப்ரூட்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட், சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.